1986 எம்எல்சி எம்ஜிஆர் அவர்களால் நிறுத்தி வைக்கப்பட்டது. அன்றைக்கெல்லாம் எப்படின்னா யாரெல்லாம் தோக்கடிக்கணும் மக்கள் பார்த்து தோக்கடிக்கும். தோக்கடித்த பிறகு கலைஞர் என்ன பண்ணுவார், அதே ஆளை எம்எல்சி வழியாக உள்ளே கொண்டு வந்துடுவார். அப்போ இந்த எம்எல்சி முறையை திரும்ப கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குற நேரத்தில் இவன் அணில் குஞ்சு, இவன் தற்குறி, இவன் எல்கேஜி, இவன் முட்டாப்பைய, இவன் பிளாக் டிக்கெட்டு இப்படிலாம் சொல்லி எம்எல்ஏ ஆனவங்களையும் ரசிகர் பட்டாளம் மாதிரி பார்க்குற மனநிலையை புகுத்தி வச்சுருக்காங்க. அது அந்த மாதிரி ஒரு புகுத்தி வச்சுருக்க நிலைமையிலையும் அங்கேருந்து வந்தவங்க புதிதாக இருக்கிறதுனால இவர்களுக்கென்று ஒரு படிப்பினையும் அனுபவமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கும் இரண்டரை கலக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கணும்னா இந்த எம்எல்சி முறையிலிருந்து ஏற்கனவே பல்வேறு துறைகளில் கோலாட்சிய அந்த துறை தலைவர்கள், அந்த துறையில் இருக்கக்கூடிய ஜீனியர்ஸ் அதே மாதிரி இந்த சட்டமன்றத்துக்கு உள்ளே வரணும். எம்எல்சியில் மேலவை உறுப்பினராக வரணும். பாராளுமன்றத்தில் மேலவை இருக்குல்ல, இங்கேருந்து 33 பேரை வச்சு தேர்ந்தெடுக்கிறோம்ல, இங்கேருந்து அனுப்புறீங்கள. இப்போ அடுத்தது உங்கள் ஆட்சியில் அடுத்தது 6 பேருக்கு வரப்போதில்ல, அதில் 3 பேருக்கு எடுத்துகிட்டு மேலே நீங்கள் அனுப்ப போகிறீங்களா? கூட்டணி கட்சி உதவிட்டு 4 பேருக்கு எடுத்துகிட்டு அனுப்புறதுக்கு வாய்ப்பாடு இருக்குல்ல. அந்த சிஸ்டம் அங்கு உண்மை என்றால், அரசமைப்பு சட்டப்படி இருக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் எம்எல்சியை கொண்டு வந்து இன்னும் வாய்ப்புள்ள தகுதியான நபர்களை உள்ளே கொண்டு வரணும்.